திருப்பூரிலிருந்து கோவை நோக்கி அதிவேகமாக வந்த தனியார் பேருந்து நீலாம்பூர் மேம்பால பகுதியில் நிலைத்தடுமாறி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 25க்கும் மேற்பட்ட பயணிகள் காயமடைந்தனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நேசராஜ். வணக்கம் நேசராஜ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. வணக்கம். திருப்பூரிலிருந்து கோவை நோக்கி வந்து கொண்டிருந்த தனியார் பேருந்து நீலாம்பூர் பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் வந்து கொண்டிருந்தது. பேருந்தில் வழக்கம் போல ஏராளமான பயணிகள் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நீலாம்பூர் அருகே வந்தபோது திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலையோரம் தடம் புரண்டு கவிழ்ந்தது. இந்த விபத்தில் பேருந்தின் கண்ணாடிகள் உடைந்து சிதறியதுடன் உள்ளே இருந்த பயணிகள் அலறி எடுத்து தப்பிக்க முயன்றுள்ளனர். விபத்து குறித்து தகவல் அறிந்ததும் அருகில் இருந்த பொதுமக்கள் உடனடியாக மீட்பு பணியில் ஈடுபட்டனர். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார், தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் பேருந்திற்குள் சிக்கியிருந்த பயணிகளை மீட்டு வெளியே கொண்டு வந்தனர். இந்த விபத்தில் 25க்கும் மேற்பட்ட பயணிகள் சிறிய காயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் அருகில் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். விபத்து காரணமாக அந்த பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பின்னர் போலீசார் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் இணைந்து பேருந்தை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீரமைத்தனர். பேருந்து அதிவேகமாக சென்றதா, இயந்திர கோளாறு ஏற்பட்டதா அல்லது வேறு ஏதேனும் காரணங்களா? விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.